ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வழித்தடத்தில் கிண்டி ரயில் நிலையம் ரொம்பவே முக்கியமானதுங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 65,000 பேருக்கு மேலே இந்த ரயில்வே நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க. பிப்ரவரி 2023 இந்தியாவில் உள்ள 1275 ரயில்வே ஸ்டேஷனை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்காக அம்ரித் பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 24,470 கோடி. தமிழ்நாட்டில் உள்ள 73 ரயில்வே ஸ்டேஷனை இவங்க மறுசீரமைப்பு பண்ணுறதா இந்த அம்ரித் பாரத் சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7 ரயில்வே ஸ்டேஷனை மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. அதாவது கிண்டி, பீச் ஸ்டேஷன், சென்ட் தாமஸ் மவுண்ட், பார்க் ஸ்டேஷன், மாம்பலம், அம்பத்தூர், பெரம்பூர், இந்த 7 ஸ்டேஷனையும் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை 13 கோடிக்கு இந்த அம்ரித் பாரத் சிஸ்டத்துக்கு கீழே மேம்படுத்த போகிறாங்க. ஒன்று பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. 50% வேலைகள் இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரயில்வே துறை சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன மேம்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, டிக்கெட் கவுண்டர்ஸை மேம்படுத்துறது, டூ வீலர் பார்க்கிங் தாங்க இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை இங்கே தீர்வு காண்றதுக்காக டூ வீலர் பார்க்கிங்கை ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நடை மேடைகளை நிறையாவே அமைக்க போகிறாங்க. லிஃப்ட் 3 லிஃப்ட் இங்கே கொண்டு வர போகிறாங்க. எஸ்கலேட்டர்ஸு, பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸு, இதெல்லாம் மேம்படுத்துவாங்க. இதுக்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா 13 கோடி இவங்க அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. பிளாட்ஃபார்ம்ஸு, அதிகமான பிளாட்ஃபார்ம்ஸ் நடை மேடைகள் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இங்கே சீரமைப்பாங்க. ப்ளஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. வாஷ் பேசின் ப்ளஸ் பெஞ்சஸ், இதெல்லாம் காமனாக ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக வரப்போகுது. இதில் என்ன குறிப்பாக சொல்லணும்னா, டூ வீலர் பார்க்கிங் ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போதுமான இட வசதி இல்லை. அதாவது கார் பார்க்கிங் இவங்க புதுசாக கொண்டு வரது பார்த்தீங்கன்னா வணிக வளாகம் வரப்போகுதுங்க. அதாவது 5 ஸ்டோர் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, 5 மாடிகள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, கிட்ஸ் பிளே ஏரியா, ஆக்டிவிட்டி ஏரியாஸ், இது மாதிரி அங்கே இருக்குங்க. நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கார் பார்க்கிங் நீங்கள் மேலே விடலாம். ப்ளஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்களும் அந்த கார் பார்க்கிங் விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 150 கார்கள் இங்கே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 6 மாதத்தில் இந்த வேலைகள் நடந்து நம்மளுக்கு ஒரு வணிக வளாகம் ப்ளஸ் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிண்டியில் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.